ரொம்ப நாள் கழிச்சு 2 தமிழ் படம் வசூலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. ஒன்று மெய்யழகன், இன்னொன்று லப்பர் பந்து. அதாவது மெய்யழகன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 நாளில் கிட்டத்தட்ட பிரேக் எவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன், அப்புறம் நேற்று தமிழ்நாட்டில் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் லப்பர் பந்து ஆக்சுவலாக 13வது நாள், அது என்னமோ டே 1 டே 2 மாதிரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இருக்கிறதுலே இந்த வாரம் தான் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். ஸோ அப்புறம் இது இல்லாமல் தேவரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வேட்டையன் படத்தோட ப்ரீசேல் ஒரு பக்கம் செம்மையாக போய்கிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ஆஸ்திரேலியா, மலேசியாலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தோட கலெக்ஷனையுமே நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் அந்த படத்தோட வசூல் நிலவரம், ஷேர் டீட்டெயில்ஸை பார்ப்போம். எந்த படம் லாபம், எந்த படம் தோல்வி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அது ஒரு ரீசெண்டாக வந்த படம் தான். நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நம்ம எல்லாரும் சார்பாக பயத்தை தாண்டி ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். ஆமாங்க, சரி போதா சனிவாரம் சூர்யா சாட்டர்டே தான். அதில் அந்த கிராமத்து மக்கள், அதாவது யாராவது நம்ம இதில் ஒருத்தர் வரமாட்டானா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நானியோட இது அங்கே வரைஞ்சி வச்சுட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த வரைஞ்ச அந்த இது தான் அது ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மலை விஜய், சிம்சன் ராஜ், மேவரிக் 007, சிவராம் பிரபு, அப்புறம் ஸ்மார்ட் பாஷா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இப்போ மெய்யழகன் படம் ஒரு சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்களில் நிறைய பேர் இந்த படம் சூப்பராக இருக்குது, எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் நிறையா யோசிச்சு பார்த்தேன். இவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்தால், அதாவது கார்த்தி அரவிந்த் சாமி ரோலில் வேறு ஹீரோ யாராவது போட்டிருந்தா இதோட பெட்டராக இருந்திருக்குமா, இல்லை இந்த அளவுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குமா அப்படிங்கிறது. 2 பேருமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இதுக்கு சிவகார்த்திகேயனை போடலாமா, இதுக்கு இந்த நடிகரை போடலாமா அப்படின்லாம் நான் சும்மா எனக்குள்ளே கற்பனையாக யோசிச்சு பார்த்தேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கற்பனையாக தோணுச்சுன்னா போடுங்க. இதுக்கு கார்த்திக் பதிலாக இவர் இருந்தார்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அரவிந்த் சாமிக்கு பதிலாக இவர் இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சும்மா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் யார் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. இப்போ வசூல்களை போயெல்லாம். தும்பட் இந்த படத்தோட 20வது நாள் வசூல் இந்தியாவில் 95 லட்சம். ஸோ டோட்டலாக 31 கோடியே 98 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட 21வது நாள் வசூல். இது வரையும் டோட்டலாக எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ லாபம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கேரளாவில் 1 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 48 லட்சம். கேரளாவில் டோட்டலாக 42 கோடியே 31 லட்சமும், வேர்ல்டு வைடு 64 கோடியே 3 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 7 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 5 கோடிக்கு போயிருக்கு. 35 கோடியே 58 லட்சம் இந்த படத்துக்கு இது வரையும் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 29 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு. இதில் நம்ம ப்ரொடியூசருக்குமே ஒரு பெரிய பங்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. 691% கிட்ட இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 700% போட்டதில், காசு போட்டதில் 7 மடங்கு ரிட்டர்னாக வந்திருக்கு. அப்புறம் ஏஆர்எம் இந்த படத்தோட 21வது நாள் வசூல் கேரளாவில் 2 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 95 லட்சம். இந்த படம் டோட்டலாக கேரளாவில் 55 கோடியே 4 லட்சமும், வேர்ல்டு வைடு 90 கோடியே 10 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 21 நாளில். பட்ஜெட் 30 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 19 கோடி. இந்த படம் 48 கோடிக்கு மேலே ஷேர் கிடச்சிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட இதுக்குமே அதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. இதுக்கு கிஷ்கிந்தா காண்டம்க்கு ஈக்குவலாக இதுவுமே 29 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 256% ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் லப்பர் பந்து இந்த படத்தோட 13வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 3 கோடியே 78 லட்சம். ஆக்சுவலாக இது மறுபடியும் நான் சொல்கிறேன், அது வர வேண்டியது இருக்குது. வேர்ல்டு வைடு 4 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 24 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 26 கோடியே 93 லட்சம். கிட்டத்தட்ட 27 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 9 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 5.5 கோடி, ஷேர் 14 கோடியே 54 லட்சம். ப்ராஃபிட்டு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் 9 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் ரெக்கவர் ஆனது 264% ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது இது ஒரு பெரிய வசூல். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் தனியாக இருந்தால் வாழை அளவுக்கு பெரிய வசூல் எடுத்துருக்குன்னு. ஆக்சுவலாக இது செகண்ட் வீக்கில் ஒரு பயங்கரமான பிக்கப் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாழையோட பெரிய வசூல் இது எடுத்துருன்னு தோணுது. ஏன்னா இப்போ நாளைக்கு நிறையா படங்கள் வருது தமிழில். அதில் எதுவும் பெருசாக அப்படியே பெரிய படம் இது வந்துச்சுன்னா மற்ற படங்களுக்கெல்லாம் ஷோஸு ஸ்க்ரீன்ஸ்லாம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எந்த படமும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வரல. எல்லாம் சின்ன படங்கள் தான். ஸோ அதனால் லப்பர் பந்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களால். அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 28வது நாள் வசூல்
தமிழ்நாட்டில் 71 லட்சம், வேர்ல்டு வைடு 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 218 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 459 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 400 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 187 கோடி, 247 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்க்கும்போது 60 கோடி கிட்டே இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 2 ஏரியாவில் வந்து இந்த படத்துக்கு ஒரு லாஸ் இருக்குது. அப்புறம் பெட்டர் ஆப் இந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 3 லட்சம். ஸோ டோட்டலாக 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சட்டம் என் கையில் இந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். டோட்டலாக 53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹிட்லர் வந்து 6வது நாள் தமிழ்நாட்டில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 32 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 19 லட்சம் தமிழ்நாட்டிலே, வேர்ல்டு வைடு 2 கோடியே 37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மெய்யழகன் 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 3 கோடியே 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 14 லட்சம், கர்நாடகாவில் 44 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலும் சேர்த்து 12 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 63 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ராடனரி நம்பர் ஆக்சுவலாக இது, தமிழ்நாட்டிலையும் சூப்பரான நம்பர். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் சத்யம் சுந்தரம்னு சரியாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அங்கே பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட்டே எடுத்துருச்சு, நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்புறம் இப்போ மெய்யழகன் Day 6 தமிழ்நாடு கலெக்ஷனை விட லப்பர் பந்து Day 13 கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். புக் மை ஷோலேயே அதிக டிக்கெட் ஆக்சுவலாக லாஸ்ட் 24 ஹவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து கவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா லப்பர் பந்து தான் இருக்குது, அதாவது தமிழ் வெர்ஷன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மெய்யழகன் இருக்கும், மெய்யழகன் சத்யம் சுந்தரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தமிழ் வெர்ஷன் மட்டும் பார்க்கும்போது லப்பர் பந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி லப்பர் பந்து எக்ஸ்ட்ராடினரி பீக்கில் போய்கிட்டு இருக்குது. மெய்யழகன் இந்த பக்கம் ஆந்திரா தெலுங்கானாவில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவல் சம்பவம். ஸோ டோட்டலாக இந்த படம் 20 கோடியே 54 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 67 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 44 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் 72 லட்சம், ஓவர்சீஸில் 10 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 38 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுலேயே இன்னும் சில ஏரியாவில் நம்மளுக்கு கவுண்ட் நம்பர்ஸ் வர வேண்டியது இருக்குது, அதையும் சேர்த்து இனிமேல் வரப்போகிற நாட்களில் போடுவேன் நான். பட்ஜெட் 28 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸு 18 கோடிக்கு போயிருக்கு. ஷேராக வந்தது இப்போவே 6வது நாள்லேயே இந்த படம் 20 கோடிக்கு மேலே ஷேர் கிடச்சி பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஓவராலாக. ஸோ ஒவ்வொரு ஏரியா பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னும் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் பிரேக் ஈவன் பண்ணி எடுத்துரும். ஸோ 115% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. மெய்யழகன் வெறும் 6 நாளில் உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். இது நான் என்ன பெரிய விஷயமா பார்க்குறேன்னா, இந்த படம் என்ன மாதிரி கண்டென்ட், இதை எந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் எடுக்கணும், இதை எந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஓகே இதுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, இதை வந்து ஒரு 60 கோடி 70 கோடியில் எடுத்துருவோம், இதுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 40 கோடி 50 கோடிக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுத்துருவோம். அப்படி கொடுத்து இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் நஷ்டமான படமாக ஆக்காமல், இந்த படத்துக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ, இந்த படத்துலேருந்து எவ்வளோ வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அவ்வளோக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தேவராக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் மெய்யழகனுக்குமே. இந்த படம் எவ்வளோ அழகாக வியாபாரம் பண்ண முடியுமோ, எவ்வளோ நியாயமாக வியாபாரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நியாயமாக பண்ணியிருக்காங்க. ஸோ தேவரா திரைப்படத்தோட 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 58 லட்சம், கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 54 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 26 கோடியே 25 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. Day 6 நேற்று ஒரு ஹாலிடே, ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த ஹாலிடேவெல்லாம் இவங்க வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க இந்த டேயில். ஸோ ஆக்சுவலாக நேற்று Day 6 நல்ல கலெக்ஷன். டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 கோடியே 62 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 164 கோடியே 11 லட்சம், கர்நாடகாவில் 29 கோடியே 81 லட்சம், கேரளாவில் 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 54 கோடியே 69 லட்சம், ஓவர்சீஸில் 86 கோடியே 16 லட்சம், வேர்ல்டு வைடு 345 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க 6 நாளில். ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு இந்த படம். முக்கியமாக தமிழ்நாட்டிலே ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் பண்ணணும். ஆந்திரா தெலுங்கானாவில் இன்னொரு இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா அதை பண்ணிடும். ஆக்சுவலாக தேவரா, மெய்யழகன், லப்பர் பந்து, கிஷ்கிந்தா காண்டம், ஏஆர்எம் இந்த எல்லா படங்களுமே தொடர்ந்து பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி நான் சொல்லாத ஸ்திரீ 2 கூட ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ரீரிலீஸ் ஆன தும்படு வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே படங்கள் நல்ல படங்கள், நல்ல தரமான படங்கள், ஸ்லோவாக இருக்குது ஸ்பீடாக இருக்குது, அதெல்லாம் தாண்டி படம் நல்ல படம் அப்படின்னா அது கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுறாங்க. அதுக்கு முக்கியமான உதாரணம் லப்பர் பந்து, மெய்யழகன். ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் வேட்டையன் ப்ரீசேல், ஸோ அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் யூஎஸ்ஏல $338K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 2,84,00,000. கனடாவில் $263K $2,21,00,000. யூரோப்பில் $48K $40,00,000. கல்ஃபில் வந்து $85K $71,00,000. ஆஸ்திரேலியாவில் $35K $29,00,000. மலேசியாவில் $28K இது வந்து 24,00,000. இது இல்லாமல் மற்ற நாடுகளில் $45K இது வந்து 38,00,000. நேற்று வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் இப்போ அதுலேருந்து பிரித்து போட்டு தான் இந்த ஆஸ்திரேலியா, மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இது பண்ணி தான் இப்போது கால்குலேட் பண்ணி தான் இது 45K ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு வந்திருக்கு. டோட்டலாக $843K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து இப்போவே ரிலீஸுக்கு நிறையா நாள் இருக்குது, கிட்டத்தட்ட 7 நாள் இருக்கா, ஒரு வாரம் கிட்டே இருக்குது. இப்போவே வந்து 7 கோடி கிட்ட டே 1க்காக ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய விஷயம். ஸோ நேற்று ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. டே 1 வேட்டையன் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.